ஓம் சாய்ராம். ராதாகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய தெய்வீக அனுபவத்தை இவ்வாறு குறிப்பிடுகிறார். நான் மாடியில் சாய்வு நாற்காலியில் சாய்ந்த நிலையில் அமர்ந்து கொண்டிருந்தேன். உறங்காமல் விழித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ராதையிடம், அன்னையே, எனக்கு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை காட்டி அருளுங்கள் என்று வேண்டினேன். சிறிது நேரத்தில் வானத்தில் ஒரு பெரிய பிரகாசமான ஒளி தோன்றியது. அந்த ஒளியினுள் படிப்படியாக ராதையே இருப்பதை உணர்ந்தேன். அவர் ஒரு 18 வயது சிறுமியாக எனக்கு காட்சி அளித்தார். சிறிது நேரத்தில் அந்த ஒளியினுள் கிருஷ்ணரும் காட்சி கொடுத்தார். ராதேவும் கிருஷ்ணரும் அணைத்தவாறு நின்றிருந்தனர். நாம் பெரும்பாலும் பார்க்கக்கூடிய ராதே கிருஷ்ணர் சிற்பங்களிலும் சிலைகளிலும் இவ்வாறே பார்க்கக்கூடும். அந்த காட்சியை ஒட்டி அடுத்த நாளே எனக்கு ஜுரம் தணிய தொடங்கியது. இது நடந்த சிறிது நாட்களுக்கு பிறகு எனக்கு ஸ்ரீ சாயிபாபாவும் ஒரு காட்சியை அளித்து தன்னுடைய உண்மை சொரூபத்தை எனக்கு காட்டி அருளினார். சாயிபாபா என்னை 10வது படி என்று கூறினார். இது கனவு நிலையில் நிகழ்ந்ததா அல்லது விழிப்பு நிலையிலா என்பதை என்னால் சரியாக உணர முடியவில்லை. நான் நரசிம்ம சுவாமிஜியிடம் சென்று ஸ்ரீ சாயிபாபா என்னை பாகவதத்தின் 10வது அத்தியாயத்தை படிக்க சொல்கிறாரா என்று வினவினேன். அதற்கு நரசிம்ம சுவாமிஜி, எனக்கு அவ்வாறு தோன்றவில்லை, நீ பகவத்கீதையின் 10வது அத்தியாயமான விபூதி யாகத்தை படி என்று கூறினார். அதன்படி நானும் அந்த 10வது யோகத்தை படித்தேன். ஓம் சாய்ராம்.